விடிய அதிமுகவுடன் கூட்டணி நடத்துவார். விடிந்த பின் ஆட்டுக்குட்டி கூட கூட்டணி வைப்பார் என்று பாமக பற்றி சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கார். விழுப்புரம் மாவட்டம் அதிமுக சார்பில் கருப்பு விவசாயிகள் மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் எம்பி தலைமை தாங்கி வேட்பாளர் பாக்யராஜை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதில் அவர் கூறியதாவது: ஸ்டாலின், மோடி எதிரி போல் மக்களிடம் நாடகமாடி வருகின்றனர். இவர்கள் இருவருமே மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்றனர். தற்போது நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்து பூஜாதான் எனவும் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பாஜகவோடு இணைந்ததால் சிறுபான்மையின் ஓட்டுகளை இழந்தது போல் பாமகவோடு இணைந்ததால் தோல்வி ஏற்பட்டது. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறும் பாமக கடை விரித்து கட்சியை ஏலம் விடுகின்றனர். நெய்வேலி NLC-க்காக போராட்டம் நடத்திய அன்புமணி அங்கு 3வது சுரங்கத்தை கூட மோடி ஆதரவோடு நடவடிக்கை எடுப்பாரா என தெரியவில்லை. குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் வாக்குறுதியாவது தருவாரா? பாமக அவர்கள் சார்ந்துள்ள சமூக மக்களை ஏமாற்ற வேண்டாம். நம்பிக்கை துரோகிகளுக்கு நாம் யார் என இந்த தேர்தலில் காட்ட வேண்டும். அமைச்சர்கள் கூட லப்பர் ஸ்டப்புகளாகவே உள்ளனர். இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மோடி நடைபயணம் சென்றாலும் தமிழகத்தில் கால் பதிக்க முடியாது.